விதிமீறலுக்கான விளைவு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிக் பாஸ்க்குள்ள 2 குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. 7 பேர் சூப்பர் டீலக்ஸ் அப்படின்ற குரூப்பை சேர்ந்தவங்க, மற்றவங்களாம் நார்மல் குரூப்பை சேர்ந்தவங்க. நார்மல் குரூப்ல தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சூப்பர் டீலக்ஸ்ல 7 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிக் பாஸ் நிறைய ஆப்ஷன் தந்தாரு. நீங்க வேலையே பார்க்க தேவையில்ல, உங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் மற்ற ஹவுஸ்மேட்டும் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க, நீங்க ராஜா மாதிரி இருக்கலான்ற மாதிரி சொன்னாரு. அதுல சில ரூல்ஸும் போட்டாரு. ஆனா அந்த ரூல்ஸை இந்த 7 பேர்ல யாரோ ஒருத்தர் பிரேக் பண்ணிட்டாங்க. அதனால பிக் பாஸ் டென்ஷன் ஆயிட்டாரு. நீங்க இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க முடியாது, 7 பேர்ல ஒருத்தர் இந்த பதவியை விட்டு தரணும், அதாவது இந்த சூப்பர் டீலக்ஸ் ரூமை விட்டு தரணும், அதுக்கு பதிலாக அங்க இருக்க யாராவது வரணும். ஸோ 7 பேர்ல இருந்து யார் அங்க போக போறீங்கன்றத முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட யார் இங்க வர போறீங்கன்னு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்க இருக்கிற ஹவுஸ்மேட் இருக்காங்கல்ல, யார் போறதுன்னு டிஸ்கஷன்லாம் வருது. ஆனா யாருக்குமே பெருசா அந்த இடத்துக்கு போறதுல விருப்பம் இல்லை. ஆனா இந்த பொண்ணு வியானா இருக்காங்கல்ல, நான் அந்த இடத்துக்கு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மற்ற மெம்பர்ஸும் ஏத்துக்கிட்டாங்க. சரி வியானா ஆசைப்படுறாங்க, வியானா போகட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல விஜே பார்வதி இருக்காங்கல்ல, ஐயா எங்களுக்கு சூப்பர் டீலக்ஸ்லாம் வேணாம், எங்களுக்கு சாதாரண பிக் பாஸ் வீடு தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வேற காமெடியா சொல்றாங்க. வியானா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. வியானா அந்த இடத்துக்கு போயிடலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ வியானா தான் அந்த இடத்துக்கு போக போறாங்க. ஆனா அங்கிருந்து யார் வர போறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரிலேட்டடா ஏகப்பட்ட குழப்பம்லாம் போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள பயங்கர டிஸ்கஷன் போகுது. ஏன்னா 7 பேர்ல யாருமே அந்த பதவியை விட்டு தரதுக்கே விரும்ப மாட்டாங்க. அதனால ஏகப்பட்ட டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. யார் அங்கிருந்து இங்க வர போறான்னு தெரியல. ஆனா இங்கிருந்து வியானா தான் போக போறாங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ல யார் வர போறான்றதை பார்ப்போம்.